Hi friends, welcome to our channel. Actually இப்போ தான் காமிச்சிருந்தேன். இது மிளகா வந்து 1 கிலோ 200 ரூபாய். ஓகேங்களா, 2 கிலோ வாங்கிட்டு இது வந்து 400 ரூபாய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேமியா இதெல்லாமே வந்து இது வந்து கிலோ அரை கிலோ 40 ரூபாய். இது வந்து அரை கிலோ 45 ரூபாய். ராகி சேமியா அரை கிலோ 45 ரூபாய். இது வந்து அரை கிலோ 40 ரூபாய். ஓகேங்களா, இது வந்து 1 கிலோ 150 ரூபாய். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது வந்து டாடா சால்ட் வாங்கியிருக்கேன். அது வந்து 1 கிலோ 26 ரூபாய். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை 1 கிலோ 70 ரூபாய். அது 4 ரூபாய் சக்கரை. ஓகேங்களா, பாசிப்பருப்பு இதுவும் அரை கிலோ 1/4 கிலோ 35 ரூபாய். பாசிப்பருப்பு 1/4 கிலோ 35 ரூபாய். இது வந்து சோயாபீன்ஸ் 1/2 கிலோ. ஓகேங்களா, இதுவும் சோயாபீன்ஸ் 1/2 கிலோ. அதுக்கப்புறம் ஜீரகம் 1/4 கிலோ. இது கருப்பு வந்து அரை கிலோ. இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகா. இது எதுக்கு வாங்கலன்னு கேட்டிங்கன்னா, சும்மா இது வந்து கலர் வரும், காரம் இருக்காது, கலர் மட்டும் தான் வருவாங்க. சரி, அது கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக இது ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கேன். 100 கிராம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு அரை கிலோ. இதோட ரேட் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணி விட்றேன், கமெண்ட்ஸில் கூட போடுறேன். இது வந்து நாட்டு மல்லி. இது ஒரு கிலோ நாட்டு மல்லி வந்து எவ்வளோ ரூபாய்னா 1 கிலோ 140 ரூபாய். 2 கிலோ 280 ரூபாய். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து கடலைப்பருப்பு 1/4 கிலோ. சம்பா ரவை அரை கிலோ. இது வந்து வெள்ளை சுண்டல் அரை கிலோ. இது பச்சை பட்டாணி அரை கிலோ. இது வந்து கொள்ளு பருப்பு அரை கிலோ. கருப்பு சுண்டல் அரை கிலோ. இது மிளகு 100 கிராம். இது வந்துட்டு கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க, ராஜ்மா அரை கிலோ. இது வந்து மஞ்சள். இது கடுகு 1/4 கிலோ. இது வந்து பச்சை பயிறு அரை கிலோ. இது எல்லாம் சேர்த்து எனக்கு டோட்டலாக பில் எவ்வளோ வந்திருக்குன்னா 2276 ரூபாய் வந்திருக்கு. இதில் வந்து ஏதாவது திங்ஸ் எல்லாமே வந்திருக்கு. வீட்டுக்கு வந்து இப்போ தான் நான் அன்பேக்கிங் பண்ணியிருக்கேன். இதுதான் எல்லாம் செக் பண்ணோம். ரேட் வேணாலும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ரேட்டு ஓகேவாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஆனால் இங்கே வந்து பொருள் நல்லா தரமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எப்பவுமே ரெகுலராக இங்கே தான் வாங்குவோம். அதனால தான் சொன்னேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்குங்க. இது வந்து கோயம்புத்தூர் டவுன் ஹால் ஏரியாவில் தான் இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே கமெண்ட்ஸில் கடை பேர் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. எல்லா பொருளோட குவாலிட்டியுமே நல்லா தரமாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இப்போ இதை நான் எடுத்து செக் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன். அவ்வளோதான்.